அன்பானவர்களோடு சில நிமிடங்கள். உயிரையே கொடுப்பவர்கள் போல வருவார்கள். ஆனால் நடப்பதென்ன? எல்லாமே தலைகீழாக. சரியா சொல்லணும்னா உயிரையே இழுத்துருவாங்க. சரியா சொல்லணும்னா உயிரையே இழுத்துருவாங்க. அதற்காக எல்லோரும் அப்படிப்பட்டவர்களா என்றால் அதுதான் இல்லை. நல்லவர்களும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அடையாளம் கண்டுகொள்வதில் நாம் தான் அறிவாளிகளாக இருக்க வேண்டும். உணவுக்காக வேட்டையாட சென்று உயிரையே இழந்து மிருகங்களுக்கு உணவாய் போனவர்களும் உண்டு. கொஞ்சம் மிஸ் ஆனா அதுங்களுக்கு மனுஷன் உணவாகிடுறான். கொஞ்சம் மிஸ் ஆனா அதுங்களுக்கு மனுஷன் உணவாகிடுறான். இல்ல மிருகங்களுக்கு மனுஷன் உணவாகிடுறான். மனுஷ உருவத்தில் இங்கு மிருகங்களும் உண்டு. மேலும் ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுளாக சாத்தான்கள் பலம் வருவதை நாம் மறுக்க முடியாது. அதோடு பயணிக்கிறவர்களை கவனித்தால் தெரியும் கேரக்டரில். அதோடு பயணிக்கிறவர்களை கவனித்தால் தெரியும் கேரக்டரில். படுமோசமாக இருப்பார்கள். தெய்வம் இயேசு ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறார். தெய்வம் இயேசு ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறார், வேறொன்றுக்கும் வரான் என்று. அப்படி சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் நீங்கள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று. என் செய்தியை கேட்ட நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டீர்களோ அது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை உங்கள் நன்மைக்காகவே போஸ்ட் செய்து வருகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நன்றி, நன்றி, நன்றி.